சம்சாரியா? நம் குரு நம்மை பற்றி அப்படி சொன்னாரா? நாம் எப்படி சம்சாரி? ஓ, பந்தம் இருக்கிறது. இது திருவோட்டின் மீது ஒரு பந்தம். இதை கழுவி கழுவி வைக்கிறோம், துடைத்து வைக்கிறோம். நாளைக்கு இந்த திருவோடு வேண்டுமே என்று நினைக்கிறோம். நாளையை பற்றி சிந்தனையோடு ஒரு பொருளை காப்பாற்றினால் சம்சாரி தானே. மேலும் இந்த நாய் வேறு நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது, இதுவும் ஒரு பந்தம் தானே. அதுதான் சரியாக சொல்லிவிட்டார் நம் குரு. சே, இன்னும் நாம் சம்சாரி தானா என்ற அந்த திருவோட்டால் அந்த நாயை அடிக்கிறான். திருவோடு உடைகிறது, நாயும் மரணம் அடைகிறது. பட்டினத்தார் தூரத்திலிருந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அந்த புனித பிச்சைக்காரர் திடீரென்று ஒரு ஒளி வெள்ளமாக மாறுகிறார். பத்திரகிரி உள்ளே நுழைகிறார், அந்த ஒளியுடன் கலக்கிறார். அந்த ஒளி மறைந்து விடுகிறது. பட்டினத்தார் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அகங்காரம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. பட்டினத்தார் கேட்கிறார், என்ன கொடுமையப்பா சிவனே, எனக்கு சீடனவன், அவனுக்கு முக்தி தந்து விட்டாய், எனக்கு நீ இன்னும் முக்தி தரவில்லையே என்று கேட்கிறான். சிவன் நகைக்கிறான். யார் சீடன் யார் குரு? மனம் பக்குவப்படுவது என்பது எதை பொறுத்தது? ஒரு பச்சை இலை கீழே விழுகிறது, ஒரு சருகு கீழே விழுகிறது. பச்சை இலை கீழே விழுந்தால் பச்சை இலைக்கு ஆயுள் முடிந்து விட்டது என்று பொருள், அவனுடைய கர்மவினை தீர்ந்து விட்டது என்று பொருள். அப்படித்தானே அவனுடைய கர்மவினை தீர்ந்து விட்டது. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் முடிந்ததும் அவன் என் ஒளியில் கடந்தான். உன் மனத்தில் இன்னும் கொஞ்சம் பற்று இருக்கிறது. உன்னுடைய சீடனை விட நீ உயர்வு என்று கருதுகிற அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கிறது இல்லையா, அதுவும் போக வேண்டும். நல்லது, உன்னை நான் ரட்சிக்காமல் விட முடியாது. லிங்கத்திலிருந்து ஒரு குரல் புறப்படுகிறது, திருவொற்றியூருக்கு செல், நீ நினைப்பது நடக்கும் என்று. சென்னை நாடி வருகிறார், திருவொற்றியூர் செல்கிறார், பல பாடல்கள் பாடுகிறார். அவருடைய இலக்கியம் இந்த சொற்பொழிவின் விளைவாக உங்களில் கொஞ்சம் பேராவது பட்டினத்தாரின் பாடல்களை வாங்கி வாசிக்க வேண்டும். அற்புதமான இலக்கியம். அதை விஸ்தரித்து ஒரு இலக்கணம் போல் நடத்த எனக்கு விருப்பமில்லை. நிறைய அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் பல்வேறு பாடல்களை எழுதுகிறார். திருவொற்றியூர் மணலில் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவரும் குழந்தைகளுக்கு விளையாட்டு காண்பிக்கிறார். மெயின் ஞானியர் குழந்தை போன்றவர்கள் தானே. ஒரு பெரிய கூடை, ஏராளமான கூடைகள் இருக்கின்றன, என்னை மூடுங்கள் என்கிறார். ஒரு குழந்தை அவசரமாக கொண்டு வந்து கூடையால் அவரை மூடுகிறது. இங்கே பாருங்கள் என்று இன்னொரு கூடையை எடுத்துவிட்டு அதிலிருந்து அவர் தோன்றுகிறார். குழந்தைகள் எல்லாம் கைகொட்டி சிரிக்கின்றன. பல்வேறு கூடைகளில் அவரை வைத்து மூடுகின்றன. ஆனால் வேறு கூடையிலிருந்து அவர் எழுகிறார். ஒரு முறை குழந்தைகள் அவரை ஒரு கூடையில் வைத்து மூடுகின்றன, வேறு எல்லா கூடைகளையும் பார்க்கின்றன. எங்கிருந்தும் அவர் எழவில்லை. எல்லா கூடைகளையும் திறந்து பார்த்தால் எதுவுமே இல்லை. தாங்கள் வைத்து மூடிய அந்த கூடையை குழந்தைகள் திறந்து பார்க்கின்றன. அங்கே ஒரு சிவலிங்கம் மட்டும் இருக்கிறது. அவர் மறைந்து விட்டார், சிவனில் கலந்து விட்டார். எப்படி வள்ளலார் தன்னுடைய உடலை மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன், அந்த ஐம்புலனையும் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்று பஞ்சபூதங்களில் கரைத்து கொண்டு அண்டவெளியில் வள்ளலார் கறந்தாரோ, அது மாதிரி பட்டினத்தார் தன்னுடைய உடலை அப்படியே சிவலிங்கமாக மாற்றிக்கொண்டு சிவஜோதியில் இணைந்து விட்டார். அவருக்கு சமாதி கிடையாது. அவர் சிவனாக மாறிய இடம் சிவலிங்கமாக அவர் சமாதியாக திருவொற்றியூரில் இன்றும் வழிபடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நிறைவு பகுதியில் பட்டினத்தாருடைய பல்வேறு அம்சங்களை நாம் பார்த்தோம். முக்கியமாக சிற்றின்பத்தை துறக்க வேண்டும், அதை நோக்கி முயற்சியாவது செய்ய வேண்டும் என்கிற அவருடைய ஒரு வேண்டுகோள். நிலையாமை, வாழ்க்கை நிலையற்றது. ஆகையால் அதை மனத்தில் உணர்ந்து திருநீரை அதற்காகத்தான் இட்டுக்கொள்கிறோம். ஒரு நாள் சாம்பலாக போகிறது உடம்பு, அதை நினைத்துக்கொண்டு அன்றன்றும் நல்லவனாக வாழ வேண்டும் என்று எண்ணித்தான் திருநீர் அணிகிறோம். அந்த நிலையாமை அவர் வலியுறுத்தினார். பெற்ற தாய்க்கு துறவியான போதும் காத்திருந்து இறுதியில் கொல்லி போட்டு அதன் பின் இந்த ஊரை விட்டு வெளிநடந்தார். இப்படி பல்வேறு சம்பவங்களை நாம் பார்த்தோம். பட்டினத்தாருடைய வாழ்விலிருந்து ஆன்மீக ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையாமை தத்துவம் என்கிற அந்த விஷயம், சிற்றின்ப நுகர்ச்சியில் ஆர்வக்குறைவு ஏற்படுத்திக் கொள்ளுதல் என்கிற அந்த விஷயமெல்லாம் எல்லோருக்குமானது. ஆனால் இன்று இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தாய், அன்னை மிக முக்கியமானவள். ஒரு தாயை எதிர்த்து பேசுவது என்பது மிகப்பெரிய பாவம். ஆனால் வாழ்வின் விஞ்ஞானம் அவ்விதமாக இளைஞனை மாற்றுவதில் ஒரு சூட்சுமமான காரணம் இருக்கிறது. என்னுடைய தாய் என்னை பெற்றதும் வளர்த்ததும் முலைப்பால் ஊட்டியதும் கொஞ்சியதும் மலஜலம் கழுவியதும் எனக்கு உடை அணிவித்ததும் எனக்கு பவுடர் பூசியதும் எனக்கு நடைவண்டி வாங்கி கொடுத்ததும் என் தாய்க்கு நினைவிருக்கும். ஆனால் 10-12 வயதுக்கு பிறகு புதிய நினைவுகள் தான் எனக்கு இருக்குமே தவிர அந்த பழைய நினைவுகளை நான் மறந்து விடுகிறேன். அந்த பழைய நினைவுகளை மனத்தில் கருதினால் ஒவ்வொரு தாய்க்கும் நாம் கோயில் கட்டுவோம் இல்லையா? அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தாய்க்கு இணையான தெய்வம்
உலகில் எதுவும் இல்லை என்பதைத்தான் பட்டினத்தாருடைய வாழ்வு சொல்கிறது. பட்டினத்தாருடைய பாடல்களை கருத்தூன்றி இன்றைய இளைஞர்கள் படிப்பார்களானால் படிக்கும் ஒவ்வொரு இளைஞனாலும் ஒவ்வொரு முதியோர் இல்லம் மூடப்படும். கட்டாயமாக தாய் தந்தையரை பேண வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இளைஞர்கள் மனத்தில் எழும். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட இப்போது அதிகமான முதியோர் இல்லங்கள் பெருகுவதை பார்க்கிறோம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட இப்போது வெளிதேசம் சென்ற இளைஞர்கள் தாய் தந்தையரோடு அதிக தொடர்பை வர குறைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். முன்பு இருந்ததை விட இப்போது சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை இல்லாமல் போய் கொள்ளி போடக்கூட பிள்ளைகள் வெளிதேசத்திலிருந்து வராத நிலையெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு அதிகம் செலவாகிறது என்று சொல்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால், உண்மையான தாய் அன்பு தழைக்க வேண்டுமானால் பட்டினத்தார் இலக்கியத்தில் சொல்லப்படுகிற செய்திகள் பெருகி பரவ வேண்டும் என்கிற ஒரு தகவலை இங்கு வந்திருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அரிய வாய்ப்பு. நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். திருப்பூர் நகர மக்கள், திருப்பூர் நகர ரசிகர்கள், திருப்பூர் நகர நண்பர்கள், நான் எந்த பத்திரிகையில் எழுதினாலும், நான் எந்த தொலைக்காட்சியில் தோன்றினாலும் என்னை விசேஷமாக தொலைபேசி மூலம் பாராட்டுகிறார்கள், எனக்கு மின்னஞ்சல்கள் அனுப்புகிறார்கள், எனக்கு கடிதங்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூரிலிருந்து சிலர் என்னுடைய சில புத்தகங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். அதில் அவர்கள் கேட்ட ஒரு சில புத்தகங்கள் என்னிடம் இல்லை. என்னிடம் இப்பொழுது விற்பனைக்குள்ள சில புத்தகங்களை கையில் எடுத்து வந்திருக்கேன். என்னுடைய பதிப்பாளரும் என்னுடைய மகனுமான அரவிந்தன் இங்கே வந்திருக்கிறார். அவரிடம் என்னுடைய நலச்சரிதம் என்கிற புத்தகம் விலைக்கு கிடைக்கும். ஏழரை நாட்டு சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக வாசிக்க வேண்டிய புராணம் அது. தவிர பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை பற்றிய ஒரு சில பிரதிகள் ஸ்ரீ அன்னை என்கிற புத்தகம் கைவசம் உள்ளது. நான் பழகிய தி. ஜானகிராமன், ஏஎன் சிவராமன் போன்ற முன்னோடி எழுத்தாளர்களை பற்றிய அனுபவ பதிவுகளை தாங்கிய இலக்கிய முன்னோடிகள் என்கிற புத்தகம் 5-6 பிரதிகள் இருக்கிறது. தேவைப்படுகிறவர்கள் என்னுடைய மகன் அரவிந்தன் என்கிற என்னுடைய பதிப்பாளரிடம் வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எந்த ஊரில் எந்த இடத்தில் பேச வாய்ப்பு கிடைத்தாலும் சொந்த மண்ணில் சொந்த இடத்தில் சொந்தங்களோடு பேச கிடைக்கிற ஒரு வாய்ப்பிற்கு இணையான வாய்ப்பு என்று எதுவும் இல்லை. அந்த வாய்ப்பை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடத்தி வருகிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் அனைவருக்கும் மொத்தமாக அல்ல, தனித்தனியாக என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.